அரசியல் பழகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான சில பேர் நினைக்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயம் தான். சென்னையில ஒரு சின்ன குழந்தைய ஒரு நாய் கடிச்சிருச்சு. அந்த நாய் கடிச்சதுல அந்த குழந்தையோட ஒரு தலைப்பகுதியில் பாதி பகுதி காணாம போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த நாய் வெறி பிடிச்சி கடிச்சிருக்கு. கடிச்சது நீங்க ரோட்ல தெரியுற தெருநாயா அப்படி பார்த்தா அப்படி கிடையாது. ஒருத்தர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அது தடை செய்யப்பட்ட நாயின்னு சொல்றாங்க. இந்த வகையான நாயை வளர்க்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட நாயின்னு சொல்றாங்க. அந்த நாயை இவர் பார்க்குக்கு வாக்கிங் கூட்டிட்டு வந்திருக்காரு. வாக்கிங் கூட்டிட்டு வந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையை துரத்தி போய் அந்த நாய் பயங்கரமா கடிச்சிருக்கு. அந்த குழந்தை உயிருக்கு போராடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அரசியல் பழகு அப்படின்னு சொல்லிட்டு நீ நாய் கடிக்கிறதெல்லாம் சொல்றியம்மா என்னம்மா அப்படின்னு கேட்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியம் தாங்க. இப்போ சட்டம் போட்டிருக்கு. கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாயை வெளியே கூட்டிட்டு வந்தா வாயில கவர் பண்ணியிருக்கணும், நாய்க்கு தடுப்பூசி போட்டிருக்கா, இந்த நாயை நாங்கள் வளர்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு சான்றிதழோட தான் நாயை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் சென்னை மாநகராட்சியே பார்த்தா அந்த நாய் கடிச்சிருக்க அந்த குழந்தையோட அம்மா அப்பாலாம் பார்த்தா தினக்கூலி, இன்னைக்கு வேலை பார்த்தா தான் சாப்பாடு, தினக்கூலியா ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகள் தான். அதனால சென்னை மாநகராட்சி இந்த மருத்துவ செலவு ஃபுல்லா நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை நல்ல முறையில் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் வரணும்னு நம்ம கடவுளை பிரார்த்திச்சுக்குவோம். சென்னை கொளத்தூர்ல ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர் இது சின்ன லாரி, குட்டி லாரின்னு சொல்லுவாங்க, அந்த குட்டி லாரியை ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு. குட்டி லாரி ஓட்டிட்டு வந்தவரை ஸ்டாப் பண்ணி அவங்க லைசன்ஸ் எடுங்க, ஆர்சி புக் எடுங்க, வண்டியில் 4 டயருக்கான அந்த டீட்டெயில்ஸ், வண்டியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக எடுங்கன்னு சொன்னோம்னா அவரும் போலீஸ்கிட்ட லைசன்ஸை காமிச்சிருக்காரு, அவரோட எல்லா டீட்டெயில்ஸுமே காமிச்சிருக்காரு. எல்லாமே ஒரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு என்னென்ன உரிமம் தேவையோ அத்தனை வகையான உரிமங்களும் அவர்கிட்ட சரியா இருந்திருக்கு. சரியா இருந்துமே டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, 500 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இவர் கேட்டிருக்கிறாரு, என்னோட கஷ்டத்துக்காக நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல நாலேஜ் இருக்கிறவர். யாரு? இந்த வண்டி ஓட்டுறவர், லாரி ஓட்டுறவர், குட்டி லாரி ஓட்டுறவர். அவரு இதுக்கு முன்னாடி ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் வறுமையின் காரணமாக நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு எல்லா உரிமமும் சரியா இருக்கும்போது எனக்கு 500 ரூபாய் ஃபைன் போடுறீங்க, எதுக்காக போடுறீங்க, அந்த காரணத்தை சொல்லுங்க, எதுக்கு நான் 500 ரூபாய் கட்டணும்? 500 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காசுங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அதுல எனக்கு ரொம்ப பெரிய காசுங்க. அந்த 500 ரூபாய்க்காக தான் நாயா பையா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி நீங்க என்கிட்ட இந்த 500 ரூபாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர்கிட்ட டஃப் கொடுத்துருக்காரு. இங்கிலீஷ்லயே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. ஓகே, நான் என்னோட உரிமம் எல்லாம் காமிச்சிட்டேன் சார், என்னோட லைசன்ஸ் கேட்டீங்க, என்னோட ஆர்சி புக் கேட்டீங்க, வண்டியில எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பேப்பர்ஸ் எல்லாம் கேட்டீங்க, நீங்க போலீஸ் தான் அப்படிங்கிறதுக்கான உங்களோட ஐடி கார்டை காமிங்க, எங்க ஷோமி ஒரு ஐடி கார்டு, ஷோமின்னு கேட்டிருக்காரு. பட் ஆனா அவர் காமிக்கவே இல்லை. உனக்கு 500 ரூபாய் ஃபைன், 500 ரூபாய் ஃபைன் அப்படின்னே சொல்லியிருக்காரு. அந்த காணொலி உங்களுக்காக. நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் எதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் கொடுக்கணும்? என்ன கேஸ் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் 500 ரூபாய் போடணும்ன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? கேஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. அப்ஸ்ட்ரக்ஷன் நான் கேட்குறேன், வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன் சார், யூ கேன் டெல் மீ. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். அது ஓகே அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். உங்கள் ஃபைன் என்ன அமௌண்ட் சொல்கிறீங்களா நான் பே பண்ணுறேன். வேலிடு ஆர்சி, வேலிடு லைசன்ஸு, வேலிடு இன்சூரன்ஸு, லோடு ஸ்கூல் புக்கு, அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபா போடணுமாமே? வண்டியில் பொருள் ஏறினாலே அவங்க கண்ணுக்கு பணமாக தான் தெரியும். ஓப்பன் வண்டியில் எப்படி பொருள் எடுத்துட்டு போவோம்? ஓப்பன் வண்டியில் பொருள் எடுத்துகிட்டு போகாமல் வேறு எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறது? சம்பாதிக்க அரசெல்லாம் நீங்களே ஒரு இடத்துல செக் போஸ்ட் வைக்கிற மாதிரி, ஒரு இடத்துல நின்று வழிப்பறி பண்ணுற மாதிரி எல்லா இதுலேயும் வாங்கி போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு நான் வெறும் பேக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? நான் விதி மீறேன்னா நீ காசு வாங்கு, தப்பு இல்லை, அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு தான் சட்டம் போட்டிருக்கு, எல்லாமே கரெக்டு. ஆனால் நீ நியாயமாக வாங்குறியா? அதுதான் கேள்வி. இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல ஒரு போலீஸ் உங்களை மடக்கி பிடிக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து காமிங்க அப்படின்னு கேட்டு அவர் உண்மைக்குமே அவர் போலீஸ் தானா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க தைரியமா உங்க ஐடி கார்டை காமிங்கன்னு கேட்கலாம். அப்படிங்கிற சட்டமும் இருக்கு. இப்போ ஊடகங்கள்ல ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் யூடியூபின் கிங் அப்படின்னு சொல்லலாம். சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணிட்டாங்க. எதுக்காக கைது பண்ணாங்கன்னா, பெண் காவலரை அவர் ஏதோ தவறா பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு கைது பண்ணாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் செய்தி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட கார்ல வந்து 1/2 கிலோக்கு மேல கஞ்சா இருந்தது. கஞ்சா இருந்தனால அவரை நாங்க கைது பண்றோம். அவரை மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த எல்லாருமே நாங்க கைது பண்ணிருக்கோம். 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வச்சு அவரை விசாரிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேத்து அவரோட அட்வொகேட் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு மக்கள் முன்னாடி சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்து சவுக்கு சங்கர் அவர்களை ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. கை கால்லாம் காயமா இருந்துச்சு. அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவரை வந்துட்டு 10 பேரு கொண்ட போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவரை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலில் எல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை வெளியவே விட மாட்டாங்க, அவரை சிறையில் வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுக்கு மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஐயோ, இபிஎஸ் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தீயா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப எங்கப்பா காணா, இபிஎஸ் அவர்களை காணா அப்படின்னு சொல்லலாமா? இபிஎஸோட ஏடிஎம்கேயோட ஐடி விங்ஸ் காணா அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா ஏடிஎம்கேயோட ஐடி விங்ஸையும் காணா, இபிஎஸ் அவர்களையும் காணா. இபிஎஸ் அவர்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, இப்ப தேர்தலுக்கு அப்புறம் மின்வெட்டு வந்து நிறைய இடங்கள்ல அதிகமா இருக்கு. திமுக ஆட்சி இப்ப வரைக்குமே அந்த மின்வெட்டுக்கான ப்ராப்ளம் எதுவுமே சரி பண்ணல அப்படின்னு வந்து இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு ஊட்டிக்கு சுற்றுலா சென்று அசத்தலாட்டம் போட்ட அணைக்கட்டு எம்எல்ஏ. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போதைப் பொருளை பத்தி இப்ப சமீபத்துல ஊடகங்கள்லயும் சரி எல்லா இடங்கள்லயும் சரி அதிகமா பேசப்படுது. இப்ப குஜராத்ல வந்து போதைப் பொருள் உருவாக்கப்படுற நிறுவனம் ஒண்ணு, போதைப் பொருள் உற்பத்தி செய்யற கம்பெனின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து போதைப் பொருள் எல்லாம் உருவாக்கலாம். அந்த மிஷின் எல்லாம் இருக்கிற நிறுவனம் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சது இல்லாம அங்க இருந்து நிறைய போதைப் பொருட்களும் எடுத்திருக்கிறாங்க. குஜராத்ல மட்டும் போதைப் பொருள் சிக்கலங்க, நெக்ஸ்ட் ஒரு இடத்துல சிக்கிருக்கு. போதைப் பொருள் எங்க முக்கியமான இடத்துல சிக்கிருக்குன்னா கப்பல்ல வந்துட்டு ஒரு கப்பல் வந்துட்டு நடுக்கடல்ல வந்துட்டு இருந்த கப்பல்ல பார்த்தா ஒரு 10-15க்கு மேல வந்து பாகிஸ்தான்காரவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. பாகிஸ்தானை சேர்ந்த சில மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு 10-15க்கு மேல இருக்கிற மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தா 600 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை அந்த கப்பல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் எல்லாம் அந்த கப்பலை வந்து சுற்று வளைக்கும் போது கப்பல் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக யூட்டர்ன் அடிச்சு அங்க இங்க பாஞ்சு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம், எப்படியாவது கொண்டு போயிடலாம் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது நடக்குமா? அது நடக்கவே நடக்காது. போலீஸ் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கப்பலுக்குள்ள 600 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இருந்திருக்கு. அதை கொண்டு வந்தவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. நாகர்கோயில் வழியாக தமிழ்நாட்டுக்குள், அதாவது கேரளால இருந்து கழிவு பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்படி வந்த ஒரு லாரியை வந்து பொதுமக்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலரும் அந்த லாரியை வளைச்சு பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வண்டி வந்து நாகர்கோயில் வழியாக தமிழ்நாட்டுக்குள் வருதுன்னா அதுக்கு பர்மிஷன் வந்து அந்த டோல்கேட்ல இருக்கிற அந்த செக்கிங் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ்க்கு தெரியாம வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க இருந்து எது போறதுனாலும் செக் பண்ணி தான் கேரளாக்குள்ள அனுப்புவாங்க. கேரளால இருந்து எது வருதுனாலும் நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்க போலீஸ் வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆனா அதே அந்த செக்கிங்கையும் தாண்டி கழிவு பொருட்கள் நம்ம தமிழகத்துல வந்து கொட்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொதுமக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுமக்கள் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு ஈஸியா இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம காவல்துறை எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். இதை வந்து பொதுமக்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலரும் கண்டுபிடிச்சு இந்த விஷயம் வந்து எல்லா இடங்களையும் பரவலா போயிட்டு இருக்கு. கேரளாவில் இருந்து கழிவு ஏற்றிக்கொண்டு குமரி மாவட்டத்தில் கொட்டுவதற்கு வந்த வண்டியை பொதுமக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் சிறைபிடித்தனர். தற்போது அழகிய மண்டபம் சந்திப்பில் எல்லைப் பகுதியில் வேலை செய்யும் அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? இறால் பண்ணை உரிமையாளர் கைது. எதுக்குங்க இறால் பண்ணை உரிமையாளர் கைது அப்படின்னு கேக்குறீங்களா? இறால் பண்ணை உரிமையாளர் கைது. அறந்தாங்கி மிமிசல் அருகே இறால் பண்ணையில் ஹசிஸ் போதைப் பொருள் பறிமுதல். போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த இறால் பண்ணை உரிமையாளர் முகமது சுல்தான் கைது. இறால் பண்ணையில போதைப் பொருள் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
அவர் வந்து நிறைய நாள் தலைமறைவா இருந்திருக்காரு. அவரை இப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க. மக்களே, தமிழகத்துல எங்கெங்க வச்சு போதைப் பொருள் விற்பனை செய்யணுங்கிற இதுவே இல்லாம போயிடுச்சு. அடுத்த விஷயம் என்ன சொல்ல போறேன்னு பாக்குறீங்களா? அடுத்த விஷயம் போதைப் பொருளை பத்தி தான். அது என்னங்கிறத பார்க்கலாம். தென்காசி காரில் 600 கிலோ குட்கா கடத்தல். மாவட்ட ஊராட்சி தலைவரின் கணவர் உட்பட 2 பேர் கைது. குஜராத்ல பிடிப்பட்ட போதைப் பொருள், பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க கொண்டு வந்த 600 கோடி போதைப் பொருள். அடுத்து பார்த்தா நம்ம தமிழகத்துல இறால் பண்ணை, அப்புறம் வந்துட்டு கார்ல 600 கிலோ குட்கா, அப்படி இப்படின்னு பார்த்தா தொடர்ந்து நெட்வொர்க் எல்லா இடங்களையும் பரவி கிடப்பதை நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அடுத்தும் போதைப் பொருளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நிலைமை மோசமாகி கொண்டு போகிறது. எப்பொழுதுதான் சர்வாதிகாரியாக மாறுவீர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதுக்காகனா, மது போதையில் தகராறு செய்த மகனை கொன்ற பெற்றோர். மது போதையில தகராறு செஞ்ச மகனை வந்து பெற்றோரே அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? ஓயாம மது போதையை குடிச்சிட்டு வந்து பெற்றோரை துன்புறுத்தி இருக்கிறாங்க. பெற்றோர்களே வந்து அவரை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி போலீஸுக்கு தெரியும்னா, கிராம மக்கள் இதை போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்து இந்த விஷயம் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. சென்னை தள்ளாடி வந்த இளைஞர் சோதனையில் சிக்கிய போதை மாத்திரைகள் பறிமுதல். போதைப் பொருள் எல்லா இடத்துலயும் ஈஸியா புழக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே சரியான சான்று. ஆவடி கஞ்சா போதையால் ரவுடிகள் அட்டகாசம். பட்டா கத்தியால் மக்களை பயன்படுத்தும் ரவுடிகள். கஞ்சா போதையில வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு, இவங்க யார், இவங்க அம்மாவா, இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்னு தெரியாத அளவுக்கு கையில கத்தி எடுத்துட்டு என்ன ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாம சுத்தி வளைச்சு யாரு என்னன்னு பார்க்காம வெட்டிட்டு திரிறாங்களாம் வந்துட்டு ரவுடிகள். கஞ்சா போதையில் கண்ணில் பட்டவர்கள் மீதெல்லாம் விரட்டி கத்தி வெட்டு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிரே போயிருக்கும். நள்ளிரவில் நடந்தது என்ன? பொதுமக்கள் பரபரப்பு பேட்டி. கஞ்சா போதையில வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பொதுமக்கள் எல்லாம் துன்புறுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழகத்துல எல்லா இடங்களையும் போதைப் பொருள் ரொம்ப ஈஸியா சுலபமா கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம், எப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்து சொல்யூஷன் இது வரைக்குமே கிடைக்கல. போதையில வந்துட்டு போலீஸையே மிரட்டின ஒருத்தவர், அவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மது போதையில் போலீஸை மிரட்டிய போதை இளைஞர். பார்க்கவே சந்தோஷமா இருக்குல்ல. MK ஸ்டாலின் அவர்களையும் அக்கா கனிமொழி அவர்களையும் டேக் பண்ணி இந்த நியூஸ் போட்டிருக்கிறாங்க. போதையில வந்துட்டு போலீஸை மிரட்டி அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியல. இளைய சமுதாயம் போதைக்கு அடிமையாகி நம்ம தமிழகத்துல எல்லா இடங்களையும் போதைப் பொருள் அதிகமா கிடைத்து இளைய சமுதாயம் அழிந்து கொண்டு வருவதை நம்ம கண்ணால பாக்குறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குஜராத்ல மட்டும்தான் போதைப் பொருள் மாட்டி இருக்கு, பாகிஸ்தான்காரங்க கடலுக்கு நடுவுல தான் போதைப் பொருள் கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தியை விட நம்ம தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே போதைப் பொருட்கள் ரொம்ப சுலபமா கிடைக்குது. அதிகபட்சமா இளைஞர்கள் கையில அது கிடைக்குது. மாணவர்கள் இதனால சீரழிஞ்சு போறாங்க. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இதற்கு சரியான தகுந்த தண்டனையும் சரியான தகுந்த முடிவும் அரசு எடுக்கணும். இதை தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து என்ன இன்னைக்கு பார்த்திருக்கோம்னா, அரசியல் பலகு நிகழ்ச்சியில இன்னைக்கு அதிகமான நியூஸ் என்ன பார்த்திருக்கோம்னா போதைப் பொருளை பத்தி தான். இது போல நிறைய நியூஸ் பார்க்கலாம். நன்றி.